லைன் கரெக்டாக இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ 11th கிளாஸில் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தால் தான் 20 வரும்போது ஃபினிஷ் பண்ண முடியும். அப்படி 11 கிளாஸ் 11 கிளாஸில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. பண்ணலாம், ஸ்லோ பண்ணலாம். எவ்வளோ பண்ணலாம்? கிளச் அண்ட் பிரேக் லைட்டாக போட்டு அதுக்கு செகண்ட் கியரை ரிலீஸ் பண்ணி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிரேக் லூஸ் பண்ணணும். புரியுதா? வண்டியை செக் பண்ணி தான் என்ன பண்ணணும்? பிரேக் நீங்கள் எங்கேயுமே நான் உங்களுக்கு செக் பண்ணல, நீங்களே பண்ணிக்கிட்டீங்க மேனேஜ் பண்ணி. கிளச் பிரேக் கண்ட்ரோலும் ஆல்மோஸ்ட். சரி, ஓகே. அங்கே வந்து காடி அந்த உள்ளேருந்து வண்டி வருது. இப்போ இந்த இடத்துல நமக்கு டேஞ்சர் தான். இப்போ சைக்கிள் இருக்கு, இங்கே ஆட்டோ இருக்கு. அப்போ சைக்கிளுக்கு கேப் விட்டுறணும். புரியுதா? ஸ்பீடில் போகும்போது ज़्यादा स्पीड में जा रहे हैं, 5th गियर में போறீங்க, बड़ा गियर, इमरजेंसी गियर निकालना है, कैसा कंट्रोल करना है? लाइट क्लच ब्रेक दबा के फुल क्लच दबा के फिर ब्रेक दबा के गियर डाउन शिफ्टिंग करना है. ओके, போகுது. அப்போ நமக்கு அந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? கிளச் அண்ட் பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணணும்? இல்லை செகண்ட் கியர் में जा रहे हैं, उधर இங்கே இடம் இல்லை, செகண்ட் கியர் டர்ன் பண்ணணும். आपका नाम क्या? अजीता. अजीता, ओके. 10th क्लास है ना? क्लच, राइट लेग ப்ராப்பராக வெயிட் பண்ணு, கரெக்டாக லூஸ் பண்ணு, ஸ்லோவாக எடுங்க. राइट, तमिल में बात करते हैं, ठीक है? रेस स्टॉप, क्लच, सेकंड गियर, स्लो वर्ड है. ஸ்லோவா ரைட்டில் செக் பண்ணிவிட்டு மிரர் செக் பண்ணிட்டு டர்ன் பண்ணு, கரெக்டாக டர்ன் பண்ணு ரைட்டில். அஜித்துக்கு வந்து இன்றைக்கி 11th கிளாஸு. அவர் ஹிந்தி தான், பட் தமிழில் நான் தமிழில் பேசுகிறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த கொஞ்சம் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நார்மலாக போகும். நம்பர் கம்மியாக இருக்குது நம்பர். அப்போ கிளச் அண்ட் பிரேக் கரெக்டாக கொடுத்து செகண்டுக்கு அப்புறம் கிளச் அண்ட் பிரேக்கு அகெயின் ஸ்லோவாக கொடுக்கணும். கிளச் அண்ட் பிரேக்கு ஸ்டாப் பண்ணும்போது ஸ்லோவாக ஜர்க்கிங் வரக்கூடாது, ஸ்லோவாக பிரேக் அடிக்கணும், ஸ்லோவாக அடிக்கணும். புரியுதா? பாடி ஷேக்கு வரவே கூடாது பிரேக் அடிக்கும்போது. பாடி ஷேக் कुछ नहीं आना पड़ेगा, ठीक है? रेडी है? नंबर रेडी. லைட்டாக தான் கேட்ச் பண்ணணும், லைட்டாக. ஓகே. லெஃப்ட்டு மிரரு இங்கே பாருங்க, இந்த லெஃப்ட் மிரரு ரைட் மிரரு ரன்னிங்கில் செக் பண்ணணும். கியர் சேஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட்டு மிரர் ரைட் மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஐ ரொட்டேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கியர் ப்ராப்பராக போட முடியும். टर्न பண்ணும்போது ஃபஸ்ட்டு टर्निंग தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். टर्न करने के बाद लाइन का माइंड सेट करना है, बराबर लाइन का माइंड सेट करना है. लाइन रिलीज करने के टाइम बराबर करना है, पीछे देखना है. स्पीड मिलेगा तो थर्ड गियर, बराबर क्लच, बराबर गियर करेक्टाக எடுத்துகிட்டு போயிட்டுங்க. இப்போ ஒன்லி ஆக்சிலேட்டர் தான், புரியுதா? தேர்ட் கியரு 25 to 30 ஓகே. லைன் ஓகே தான், இந்த லைனில் தேர்டு ओके தான். எனக்குன்னா தேர்ட் जा सकता है. इधर बड़ा बेंड, बड़ा बेंड है, उसको थर्ड नहीं जा सकता, इसमें सेकंड गियर. हाँ, போகலாம் ஸ்ட்ரைட்டாக போகும். अभी सर्कल वर्द, இப்போ सर्कल में सर्कल आ रहा है ना, थोड़ा साइड करो, इंडिकेटर डाल के. हाँ, सीधा जाओ, ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. செக் பண்ணுங்க, ஹார்ன் அடிங்க லைட்டாக. லைன் ஓகேவா? பஸ் இங்கே வருதா லெஃப்டில்? ஓகே. இப்போ சர்க்கிளில் செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணணும். லைட்டாக தான் கிளச்சு, லைட் பிரேக், ஃபுல் கிளச்சு லைட் பிரேக் செக் பண்ணணும். சைடில் ஃபுல் சைடு வந்துடுங்க, ஃபுல் சைடு.
இந்த சைடு ஓகே தான், புரியுதா? ஒயிட் லைன் செக் பண்ணுங்க, அந்த ஒயிட் லைனை. टायर வந்து டச் ஆகிட்டே இருக்கணும் அந்த ஒயிட் லைனில். लिटिल टच, ज़्यादा टच नहीं होना है, लिटिल टच, पूरा साइड निकालना है। सीधा रोड नहीं है ना, क्लच एंड ब्रेक आना है। कितना आना है? थोड़ा से। फिर फर्स्ट गियर साइड में निकाल के करेक्टाக போடச்சா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது. பிரேக் அண்ட் கிளச் தான். இங்கே பார்த்துட்டு பஸ் வருதா, ஸ்டேரிங்கை இப்போ லைட்டாக கட் பண்ணணும். எது கட் பண்ணணும்? मूव பண்ணிட்டு கட் பண்ணலாம். ஆனால் मूव பண்ணிட்டு கட் பண்ணால் நமக்கு वंडी गाड़ी उधर जाएंगे, स्पेस ज़्यादा लेगा। मूव करने के पहले कट करेगा तो स्टेयरिंग एक बार कट करो। हाँ, अभी उधर देखो साइड है, उधर देख के तुमको साइड में जाओ, साइड लो बैठे रखला। पाते साइड खत्म होने के बाद इधर साइड देख लो, पीछे गाड़ी आ रहा है ना, थोड़ा उस तरफ पास। हाँ, इंगे लाइट अड्जस्टमेंट अவ்வளவுதான். இப்போ லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் மூவ் பண்ணிட்டே இருங்க. பஸ் வருதா, குயிக்கா மூவ் பண்ணுங்க. லெஃப்ட்ல बस राइट ला वரும், राइट ला वर्दा बस चेक करो। हाँ, राइट आ रहा है। हाँ, सेकंड 11th क्लासனால கொஞ்சம் அதாவது இம்ப்ரூவ்மென்ட் ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப இருக்காது। 11 क्लास है ना आपका, इसलिए थोड़ा इम्प्रूवमेंट आ गया। हॉर्न मारो, लेफ्ट नो रेस, அதே மாதிரி ரைட் नो रेस। இப்போ அட்ஜஸ்ட் करके इंडिकेटर बंद करो, ஆஃப் பண்ணுங்க, லைட்டா ஷேக் பண்ணுங்க। பேக்ல செக் பண்ணணும், எப்பவுமே லெஃப்ட் செக் பண்ணும்போது லெஃப்ட் பேக், ரைட் செக் பண்ணும்போது ரைட் பேக்। ஸ்பீடு 25, ஸ்டீரிங் ஸ்லோவா ரேஸ்। नॉर्मल स्पीड है ना, बस अंगे वरदना आ रहा है ना, प्रॉब्लम हो जाएगा, आने के टाइम तुमको दिक्कत हो जाएगा। इप्पा लाइट ब्रेक, स्टीयरिंग एडजस्टमेंट, क्लच दोनों साथ में आना है। क्लच ब्रेक आके 2 गियर बना दो, स्टीयरिंग लेवल பண்ணணும், லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணணும், थोड़ा லைட்டா। இதுக்கு இப்போ 3rd गियरல இந்த இடத்துல போனீங்கன்னா दिक्कत हो जाएगा। क्या प्रॉब्लम हो जाएगा? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? கண்ட்ரோல் பண்ண முடியாது, புரியுதா? செகண்ட்ல கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் வந்துடும்। இப்போ 3rd गियर கேப் இருக்கு, 3rd गियर நியூட்ரல், ஸ்லோவா 3rd। இப்போ இண்டிகேட்டர் தான் ஃபர்ஸ்ட், இண்டிகேட்டருக்கு அப்புறம் கிளட்ச் பிரேக்। பிரேக் எவ்வளோ போடணும்? लिटिल ब्रेक, क्लच फुल प्रॉपर। कोई नहीं है ना, क्लच निकाल सकता है, लेकिन रेस कितना थोड़ा देना है, கொஞ்சம் தான் ரேஸ் கொடுக்கணும்। எவ்வளோ ரேஸ் கொடுக்கணும்? லெஃப்டில் செக் பண்ணிவிட்டு அந்த பாடி செக் பண்ணிவிட்டு, ரைட்டில் அந்த பாடி செக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது இந்த பக்கம் திரும்ப பெண்ட் பண்ணும்போது பாடி செக் பண்ணிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாடி செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம்। இப்போ போகலாம்। லைன் கரெக்டாக இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது। இப்போ 11th கிளாஸில் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தால் தான் 20 வரும்போது ஃபினிஷ் பண்ண முடியும், புரியுதா? இப்போ லிட்டில் பிரேக் கிராசிங் இருக்குல்ல, அவ்வளோதான்। लिटिल ब्रेक सेम स्पीड सेकंड फोटा ब्रेक अगेन ब्रेक डालना पड़ेगा, ठीक है? क्यों? स्पीड ज़्यादा है ना, அதிகமாக இருக்குது ஸ்பீடு। பிரேக் போடும்போது சப்போஸ் 3rd गियर பிரேக் போடுறீங்க, நீங்கள் 2nd गियर ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக பிரேக் போட்டால் அகெயினாக கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும், அப்போ தான் அந்த கிளச்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்। ரேஸ் கொடுங்க, लेफ्ट राइट मिरर चेक பண்ணும், ஓகேவா? कोई नहीं है ना, யார் மேல இல்ல। 3rd गियर क्लच கரெக்ட்டா நியூட்ரல் பண்ணி கரெக்ட்டா போடணும், கரெக்ட்டா ரிலீஸ் பண்ணணும்। சரி, ஓகே। அங்க வந்து गाड़ी अंदर से आ रहा है, உள்ள இருந்து வண்டி வருது। இப்போ இந்த இடத்துல நமக்கு டேஞ்சர் தான்। இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்லோ பண்ணணும்। எவ்வளவு பண்ணுவேன்? கிளச் அண்ட் பிரேக் லைட்டா போட்டு அதுக்கு 2nd गियर ரிலீஸ் பண்ணி செக் பண்ணணும், அதுக்கு அப்புறம் தான் பிரேக் லூஸ் பண்ணணும், புரியுதா? வண்டியை செக் பண்ணி தான் என்ன பண்ணணும்? ब्रेक लूज करना है। சைக்கிள் இருக்கு, இங்க ஆட்டோ இருக்கு, அப்ப சைக்கிளுக்கு கேப் விட்டுறணும், புரியுதா?
இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு மிரர் பார்த்துட்டு லெஃப்ட்ல வந்துருங்க, அவ்வளவுதான். வந்துட்டியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், செகண்ட்ல தான் போகுது. அப்போ நமக்கு அந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. அப்போ இப்போ என்ன பண்ணோம், கிளச் அண்ட் பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணணும், லைட்டா கிளச்சு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வெயிட் பண்ணணும் கொஞ்சம். பேக்ல செக் பண்ணிட்டு, பேக்ல செக் பண்ணிக்க, லெஃப்ட்ல கிளியர். அப்படியே பிரேக்லயே லூஸ் பண்ணு, அப்படியே ஸ்டேரிங் டைட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா பிரேக் இருக்கட்டும், லைட்டா கிளச் அண்ட் பிரேக் இருக்கட்டும். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடு, லைட்டா லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடு, அங்க போயிடு, ஷிஃப்ட் கிட்ட போயிடு. லைட்டா தான் போகணும். இங்க பாரு வண்டி வருது, அதனால சொல்றேன். வண்டி வருதா? இப்போ கிளச்சை புஷ் பண்ணிக்க. கிளச்சை எதுக்குன்னா, வண்டி வர நேரத்தில் நம்ம கிளச்சை புஷ் பண்ணிட்டு பிரேக்ல லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் வந்துடும். இப்போ ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பிரேக் லைட்டாக தான் போடணும். அந்த பிரேக் பார்க்கிங் பண்ணியாச்சு வண்டியை. ஓகேவா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு? ஒரு நிமிஷம். स्टार्टिंग मूवमेंट உங்களுக்கு வந்து आपका स्टार्टिंग मूवमेंट में कितना टेंशन है, कितना फीलिंग, எப்படி இருந்துச்சு? हिंदी में बात करो। स्टार्टिंग में जब नहीं आ रहा था तो थोड़ा टेंशन था कि कैसा होगा, रैश ड्राइविंग कर दूंगा, मे बी एक्सीडेंट हो जाए। थोड़ा थोड़ा प्रैक्टिस करते करते, थोड़ा लर्न करते करते थोड़ा इम्प्रूवमेंट हो रहा है। इम्प्रूवमेंट आ गया जी। हो गया। तुम दोस्त दोनों आ गया ना? हाँ। दोस्त का थोड़ा इशू हो रहा है। इशू हो रहा है। आपका थोड़ा कॉन्फिडेंट आ गया। अभी 11 क्लास है, 11 क्लास 11 கிளாஸ்ல உங்களுக்கு கிளாஸ் ஆயிடுச்சு, கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டீரிங் எங்கேயுமே நான் உங்களுக்கு டச் பண்ணல, நீங்களே பண்ணிக்கிட்டீங்க, மேனேஜ் பண்ணிட்டீங்க. கிளச் பிரேக் कंट्रोल ऑलमोस्ट हाई स्पीड ல போகும்போது ज्यादा स्पीड में जा रहा है, 5th गियर ல போறீங்க, बड़ा गियर, इमरजेंसी गियर निकालना है, कैसा कंट्रोल करना है? लाइट क्लच ब्रेक दबा के फुल क्लच दबा के फिर ब्रेक दबा के गियर डाउन कर देना है। ओके। स्लो स्पीड ले सेकंड गियर में जा रहा है, उधर இங்க இடம் இல்ல, செகண்ட் கியர் டர்ன் பண்ணனும். லைட் பிரேக் பண்ணி ஃபுல் கிளச் பண்ணிட்டு அப்போ லைட்டா ஷிஃப்ட் பண்ணிட்டு டர்ன் பண்ணனும். அப்படி டர்ன் பண்ணு.